இந்திய தொழில் முனைவர்களின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உதவும் பொருட்டு பேங்க் ராக்கெட் வழங்கும் 50 மில்லியன் ரிங்கெட் பிரீஃபாய் கடனுதவி திட்டம் குறித்து சமூக ஊடகங்களில் ஒரு சிலரால் விஷம பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹலால் முத்திரை இல்லாவிட்டாலோ அல்லது கடைகளில் சாமி படங்கள் இருந்தாலோ அக்கடனுதவி கிடைக்காது என அவர்கள் பேசி வருவதில் உண்மை இல்லை என தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ரெஸ்டாரண்ட் எல்லாம் அவங்க அப்ளிகேஷன் போட்டாங்க, அப்ளிகேஷன் கிடைக்கல. ஏன் கோமாளியா நான் திருப்பி கோமாளியா கூப்பிடுறேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரிப்போர்ட் வந்திருக்குது என்கிட்ட. F&B-ஓட செக்டர்ல, ஃபுட் அண்ட் பெவரேஜோட செக்டர்ல 114 அப்ளிகேஷன் வந்திருக்குது. மேக்ஸிமம் அப்ளிகேஷன் F&B-ல தான் 911 டோட்டல் அப்ளிகேஷன் வந்திருக்குது. 114 அப்ளிகேஷன் F&B. ஸோ அவங்க இன்னும் ஒரு இஷ்யூ எடுத்தாங்கன்னா, இதான் இஷ்யூ பெருக்காவமன் 3 வாட்டி நம்ம சொல்லிட்டோம். 3R, jangan main itu 3R. Jangan main. Sudah banyak kali berulang. ஸோ இவங்க இந்த 3R பாய்ச்சிட்டு சாமி படம் இருந்துச்சுன்னா லோன் கொடுக்க மாட்டோம். யார் சொன்னாங்க? அது எங்க சொன்னாங்க? அது என்கிட்ட சொல்லுங்க. அவங்க அது சொல்லவே இல்லை. ரெண்டாவது ஹலால் சர்டிபிகேஷன் இல்லைன்னா லோன் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஹலால் சர்டிபிகேஷன் இல்லையோ பரவாயில்ல, ஆன்லைன்ல லோன் போடுங்க, பிரச்சனை இல்லை. நம்மள பார்ப்போம் அந்த அப்ளிகேஷன். ஹலால் சான்றிதழ் இல்லாதவர்களும் இணையம் வாயிலாக முதலில் விண்ணப்பிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். விதிமுறைகளை பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும் என டாக்டர் ரமணன் உத்தரவாதம் அளித்தார். இவ்வேளையில் வர்த்தகம் இஸ்லாமியர்களையும் சென்றடைந்து சந்தை வாய்ப்பு பெருகும் என்றால் உணவு மற்றும் பானங்கள் விற்கும் துறையில் ஈடுபட்டுள்ள நம்மவர்கள் ஹலால் முத்திரையை பெறுவதில் தவறு ஏதுமில்லை என்றார் அவர். இந்த பிரீஃபாய் திட்டம் தொடங்கிய 10 நாட்களில் 1000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் 114 பேர் உணவக நடத்துனர்கள் ஆவர். இப்படி அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகள் மக்களை, குறிப்பாக இந்திய சமூகத்தை சென்றடைந்து வருவதை பொறுக்க முடியாதோர் அதனை கெடுப்பதற்காகவே அது போன்ற விஷம பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றனர். மக்கள் நலத்திட்டங்களுக்கு இனவாத முத்திரை குத்தி மக்களையும் குழப்பி வருவோருக்கு எதிராக தேவைப்பட்டால் போலீசில் புகார் செய்யப்படும் என்றும் டாக்டர் ரமணன் எச்சரித்தார். பினாங்கு சுங்கை பக்காப்பில் மித்ரா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்திய சமூகத்துடனான சிறப்பு சந்திப்பு கூட்டத்தில் துணை அமைச்சர் பேசினார். அதில் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் மற்றும் சுங்கை பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பக்காத்தான் ஹராப்பன் கூட்டணி வேட்பாளர் டாக்டர் ஜொஹாரி அரிஃபின் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.